பெங்களூர் சென்னை என்ஹெச்சில் உங்களுக்கு சர்வீஸ் ரோட்டில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியமான பில்டர், உங்களுக்கு மெயின் ரோட்டில் எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்கிறதுல, எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான கம்யூனிட்டி, எல்லா அம்யூனிட்டிஸோட ட்ரீஸ் எல்லாமே வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராண்ட் நியூ ரீசேல் ஃப்ளாட்ஸு நம்மகிட்ட 2 இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் போகிறோம். இங்கே வந்து பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங், ஓப்பன் கார் பார்க்கிங். சென்னையில் நான் வேறு எங்கும் பார்க்காத ஒரு கார் பார்க்கிங் நாங்கள் பார்க்குறேன். ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டென்சைல் கார் பார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். 2 பிளாக்ஸாக டிவைட் பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆன் சென்னை பெங்களூரு என்ஹெச். உங்களுக்கு வானகரத்தில் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கார் பார்க்கிங், டென்சைல் கார் பார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் ஃப்ரேமில் பிவிசி பண்ணி இதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கார் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓப்பன். வணக்கம், நான் ஆர்ஜி சந்தோஷ். நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கம் டைனிங் ஏரியா. உங்களுக்கு கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் அந்த டைனிங்கும் ரொம்ப ஸ்பேஷியஸான ஹால். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபினிஷும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி குவாலிட்டி ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மெயின் டோர் வந்து டீ கூட்டில் போட்டிருக்காங்க. வாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ இது பெட்ரூம் நம்பர் 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூபிஎஸ்சி விண்டோ ஸ்பேஷியஸாக வெளிச்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 10/11 இருக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் சைடில் ஒரு ப்ரீமியம் டைல்ஸும் ஒட்டியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமுக்கு. நெக்ஸ்ட் இது சர்வீஸ் ஏரியா. நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் 2மே வச்சுக்கலாம். வித் ப்ளக் பாயிண்டோட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிச்சன், நல்லா காம்பேக்டான கிச்சன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன் ரோடில் இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். லேண்ட் வேல்யூவும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா, கிச்சனை ஒட்டி இங்கே வந்து நீங்கள் 2 கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எல்லாமே பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஒரு விண்டோ வெளிச்சத்து கொடுத்துருக்குறாங்க. பால்கனி ஸ்பேஸு, நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து நல்ல காத்தோட்டம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ், சுற்றி பில்டிங்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிச்சனுக்கு ஆப்போசிட்ல இந்த டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாஷ் பேசின் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் 2 பெட்ரூம்ஸு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், இருக்கிறதுலே ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஒரு ஸ்பேஸு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். உங்களுக்கு ஒரு கிங் சைஸ் பெட்டு போடுறது அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வார்ட்ரோப்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி லாஃப்ட் கொடுக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி மட்டும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூம் நம்பர் 3. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் வந்து நல்ல பெருசாக வச்சுருக்காங்க. நல்ல வெளிச்சம், காத்தோட்டம் 2மே இருக்கும். எவ்வளோ காற்று இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு காற்று. மேலே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 1359 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, யூடிஎஸ் 404 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆன் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கூட. லிவிங்க்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே எல்லா அம்யூனிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப நாமினலாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கிளப் ஹவுஸ். கிளப் ஹவுஸில் இந்த பக்கம் உங்களுக்கு கெஃபே, சலூன் 2மே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹாலு, நல்ல ஸ்பேஷியஸான சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் அவைட்டட் ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ரொம்ப பிடிச்ச இது எனக்கு இந்த ஏரியாவில். இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எனக்கு ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பெஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலு. ஸோ நம்ம மேலேருந்தே பார்த்தோம் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பியூட்டிஃபுல்லான ஸ்விம்மிங் பூலு. அதுக்கடுத்தது சுற்றி உங்களுக்கு வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம், புல்வெளி எல்லாமே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிம், அதுக்கப்புறம் வந்து மினி தியேட்டர், இது எல்லாமே இருக்கும்.
ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் தரேன். சைட் விசிட் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் கொண்டு வரோம். நன்றி.